சார்ந்த ஃபீல்டில் உங்களுக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குது? இப்போ வந்து சேலஞ்சஸ்ன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த சோஷியல் காஸ்ட்டில் நான் எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இது நாங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் வந்து கான்ஷியஸாக வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். வேறஸ் வந்து எங்கள் கம்யூனிட்டிலேயே வந்து ப்ரொஃபஷனே ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க இருக்காங்க. ஸோ இதை தான் ஹோல் பிரெட் லிவிங்க்கு வந்து தே ஆர் யூஸிங் இட். ஸோ அப்படி இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் ஆகணும். ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கமிஷன் ப்ராஜெக்ட்ஸ். அந்த மாதிரியான கமிஷன் ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ் இல்லவே இல்லை. என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு காகிதத்தில் வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது, இது அவ்வளோதானே, இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் கேன்வாஸ் வேறு, வால் வேறு. வால் வந்து பிக்கர் வெர்ஷன் ஆஃப் கேன்வாஸ். ஸோ அதில் வந்து எஃபர்ட்ஸ் அண்ட் டைம் வந்து இன்னும் ஜாஸ்தி போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொன்று கிளைண்ட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது கிளைண்ட்டு நான் யாரை சொல்கிறேன்னா, யார் வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு, விச் இஸ் நார்மல் கன்சியூமர்ஸ், நம்ம தான். ஸோ அவங்க வந்து என்ன புரிதல் இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு மைண்டில் வந்து ஒரு வரைபடத்தை வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு வரைபடம், அந்த எந்த ஒரு ஆர்ட்டுமே வந்து நல்ல ஆர்ட்டு கெட்ட ஆர்ட் கிடையாது. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது சில கிளைண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரியான இடத்துல அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டிஸ்கஷன் அண்ட் கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட வச்சுட்டு, நாங்கள் இது தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா they'll be happy. அது இல்லாமல் பெரிய பெரிய வால்ஸ் இருக்கும் போது லைஃபே வந்து ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ அதுக்குள்ள சேஃப்டி ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தட் இஸ் நெசசரி, மேண்டேட்ரி. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க அவ்வளோ பெரிய வால்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், பரவாயில்ல பெரிய வால்ஸ் பண்ணுறாங்க, பட் அதுக்கு பின்னாடி வந்து they are risking their life. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் கூட கடந்து வந்திருக்கோம்.